திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அது ஒரு சோழ பேரரசின் காலம். திருவாரூர் தியாகேசர் ஆலயத்தில் இச்சா சக்தியாக வணங்கப்படுபவள் கொண்டி அம்மன். இந்த கொண்டி அம்மனின் பெயரை கொண்டு பிற்காலத்தில் பறவை நாச்சியார் வம்சாவளியில் பிறந்தவள் இந்த கொண்டி ருத்ரகன்னிகை. ஆரூர் பெருமானுக்கு சேவை செய்து வாழ்ந்து வந்தார் கொண்டி. காலையில் திருப்பள்ளி எழுச்சி தொடங்கி பால் அன்னம் சமர்ப்பிப்பது, மரகதலிங்க அபிஷேகம், முதற்காலம், உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தஜாம பூஜை வரை ஆரூர் பெருமானுக்கு செய்யப்படும் அத்தனை சேவைகளிலும் ஆத்மார்த்தமாக கைங்கரியம் செய்து மகிழ்பவள் கொண்டி. இவள் பாட்டுப்பாடி அபிநயம் பிடித்து ஆடினால் அன்றைய பூஜை களை கட்டும். ஆரூர் பெருமானுக்கு இவள் அலங்கரித்து தைத்த வஸ்திரங்களே சாத்தப்படும். இவள் கொடுத்த மாலைகளே சூட்டப்படும். ஆரூர் பெருமானையே சிந்தையில் வைத்து வாழ்ந்து வந்த கொண்டியின் வாழ்விலும் ஒரு சோதனை வந்தது. திருவாரூர் காவல் அதிகாரியாக வந்த ஒருவன் கொண்டியின் மீது ஆசை கொண்டான். ஆரூர் ஆலய வளாகத்துக்குள்ளேயே அத்துமீறினான். என்னை துன்புறுத்தினால் குத்துவாளால் தாக்குவேன் என்று சீறினாள். சிறுமதி கொண்ட அந்த கொடியவன் உணரவில்லை. வீண் பழி சுமத்தி கொண்டியை ஆலயத்தை விட்டே நீங்கச் சொன்னான். நடந்ததை அறிந்த ஆலய அர்ச்சகர்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். ஆரூர் பெருமானை விட்டு நீங்க கொண்டி மறுத்தாள். ஐயனே, வன்மிகநாதா, இந்த அபலையை கைவிடலாமாம் என்று கதறினாள். தியாகேசனோ அமைதி காத்தார். இனி எந்த பயனும் இல்லை என்ற நிலையில், நீதிநெறி இல்லாத இடத்தில் ஈசன் இருக்க வேண்டியதில்லை, ஈசனே வந்து என்னை அழைக்காமல் மீண்டும் இங்கு வந்து தொழப்போவதும் இல்லை என்று சத்தியம் செய்துவிட்டு கிளம்பினாள் கொண்டி. ஆரூரானை பிரிந்தவள் ஒளியை இழந்த தீபமானாள். ஒவ்வொரு வேளையும் புலம்பி தவித்தாள். இந்நேரம் பெருமானுக்கு நைவேத்தியம் நடக்குமே, என்ன படைத்தார்களோ, இந்த நேரம் சுவாமி புறப்பாடு ஆகுமே, யார் பாடினார்களோ, யார் இன்று பூமாலை தொடுத்தார்களோ என்றெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் தவித்தாள். அவள் தவிக்க தவிக்க ஈசனுக்கு பொறுப்பு கூடியது. கொண்டியை உலகமே வியக்கும் வண்ணம் ஆட்கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டது சிவம். திருவாரூரில் அந்த ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா. உத்திர திருநாளில் ஆழித்தேர் புறப்பாடு தயார் நிலையில் இருந்தது. அந்த ஆழித்தேர் 10 தேர்கால்கள் 9 லட்சம் கிலோ எடை கொண்டதாக பிரம்மாண்டமாக இருந்தது. வேத மந்திரங்கள் முழங்க, விண்முட்டும் கோஷங்கள் எழும்ப தேர் இழுக்கப்பட்டது. தேரை 20,000 கரங்களும் யானைகளும் குதிரைகளும் இழுக்கத் தொடங்கின. ஆனால் அந்த பிரம்மாண்ட தேர் சிறிதும் அசையவே இல்லை. சோழ மன்னன் திடுக்கிட்டான். அவனும் அவன் பரிவாரங்களும் இணைந்து இழுத்தும் அசையவில்லை. ஐம்பன் சிலையாக ஆரூரான் கொள்ளை சிரிப்பில் இந்த விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தான். முசுகுந்த சக்கரவர்த்தியால் நிறுவப்பட்ட இந்த ஆழித்தேர் பல 100 ஆண்டுகளாக அசைந்தாடி திருவாரூரை வலம் வந்து மன்னகத்தின் புகழ் குறியீடாக இருந்தது. அந்த வேளையில் அந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தில் மட்டும் நகர மறுக்கிறது. ஏன் இப்படி ஆனது என்று எல்லோரும் கலங்கி தவித்தனர். என்ன செய்வது என்று சோழ மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா என்று ஆலய நிர்வாகிகளை கடுகடுத்தான். சோழ திருநாட்டில் எல்லோரும் கூடி ஒரு தேரை இழுக்க முடியவில்லை என்றால் எதிரிகள் என்ன நினைப்பார்கள்? இது என்ன சோதனை என்று வாய்விட்டு புலம்பினான். அந்த நேரத்தில் ஆரூரர் பெருமானே ஒரு முதியவராக மன்னன் முன் தோன்றினார். இந்த தேர் நகர வேண்டுமானால் கொண்டி என்ற பெண் இங்கு வந்து தேர் மீது ஏறி கவரி வீச வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார். மன்னன் கொண்டி வீடு சென்று அந்த ஈசனே அடையாளம் காட்டி உன்னை அழைத்து வரச் சொன்னார் என்று விளக்கி வணங்கி அழைத்தான். ஓடாத தேர் நகர இந்த அடியாளை அழைத்து வரச் சொன்னாரா என் சுவாமி என்று வியந்த கொண்டி ஓடோடி வந்தாள். கண்ணீர் மல்க திருவாரூர் மலர் அம்பலத்தானை வணங்கினாள். தேரை ஓட வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பை எண்ணி கசிந்தாள். இனி பெருமான் தன்னை ஆட்கொள்ளப் போகிறான் என்பதை உணர்ந்த கொண்டி மன்னனிடம் ஒரு உறுதிமொழியை வாங்கி கொண்டு தேரினை நோக்கி நடந்தாள். கொண்டி ஆழித்தேர் நிற்கும் இடம் வந்து தேர் முன்னால் நடனமாடத் துவங்கினாள். தான் ஈசனோடு இரண்டர கலந்து விட்டதாக எண்ணி ஆனந்த நடனமாடினாள். ஈசனுக்கு விருப்பமான 70 வகை இசை கருவிகளும் இசைக்க அவற்றின் அதிர்வுகளுக்கு ஏற்ப கொண்டி ஆடிக்கொண்டிருந்தாள்.
ஆரூர் மக்களும் சோழ பேரரசனும் அவள் ஆடுவதை அச்சத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் நடனமாடினால் ஆழித்தேர் அசைந்து விடுமா என்ன? ஆவல் மேலோங்க எல்லோரும் நடனத்தையும் ஆழித்தேரையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தார்கள். அந்த பிரம்மாண்ட தேர் கொஞ்சமும் அசையாமல் இருந்தது. அதன் தொம்பைகள் கூட மந்திரத்தில் கட்டுண்டார் போல அப்படியே கிடந்தன. கொண்டியின் மனதில் எந்த வன்மமும் இல்லை. தன்னை அவமானப்படுத்தியவர்களை மன்னித்து விட்டாள். காற்றின் திசைக்கேற்ப ஆடும் தீபம் போல் ஆடினாள். தேர் ஓட வேண்டும், அப்போதே என் உயிரும் பிரிய வேண்டும். இது ஈசன் மீது ஆணை, அமர்ந்தாடும் எங்கள் ஆரூர் கூத்தன் மேல் ஆணை. தியாகராஜா தேவர் கண்ட பெருமானே, உள்ளுக்குள் மனதார வேண்டியபடி ஆடினாள். தியாகேச பெருமான் தம் பக்தையின் விருப்பத்தை உணர்ந்து கொண்டார். கொண்டியின் பக்தியை உலகறியச் செய்ய திருவுள்ளம் கொண்டார். ஆழித்தேர் தானே மெதுவாக அசைந்தது. அதிர்ந்து போன மக்கள் கூட்டம் விண்ணதிர ஆரூரா தியாகேசா என முழக்கம் எழுப்பியது. வாத்தியங்கள் நிசப்தமாகின. கொண்டியின் சலங்கையும் அமைதியானது. சோழ மன்னன் பெரும் குரலெடுத்து விம்மி அழுதான். சோழர்குலப் பெண்டின் ஆனந்தம் மேலோங்க தேரை நோக்கி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினர். கொண்டி தேரின் வடத்தை பிடித்தால் மக்கள் கரங்களும் இணைந்தன. தேர் விரைவாக நகர ஆரம்பித்தது. பூமாரி பொழிய சிவ சின்னங்களும் திருக்குடைகளும் கொடிகளும் முன்னே செல்ல, பதிகம் பாடும் ஓதுவார்கள் பின் செல்ல தேர் நகர்ந்தது. சில வாத்தியங்கள் முழங்க சிவ கைங்கரியங்கள் செய்யும் அடியார்கள் கூட்டம் முன் செல்ல, அவர்களுக்கு பின்னே மன்னனும் அவன் பரிவாரங்களும் சென்றன. இருபுறமும் தேரை இழுத்த மக்கள் கூட்டம் விண்ணதிர சிவகோஷம் எழுப்பி வந்தனர். இப்போது வடத்தை விட்டு விட்டு இரு கரங்களிலும் சாமரத்தை ஏந்தி கொண்டு தேரில் ஏறினாள் கொண்டி. மன்னன் உள்ளிட்ட சகலரும் ஈசனோடு கொண்டியையும் வணங்கினார்கள். அவள் எதையும் கண்டு கொள்ளும் நிலையில் இல்லை. சிந்தையெல்லாம் சிவனில் ஊறி கிடந்தது. சிவபதத்தை அடையப் போகும் நேரத்திலேயே மனம் ஆழ்ந்திருந்தது. ஐயா தியாகேசா, இந்த எளியவளுக்கு இத்தனை பாக்கியமா? எளியோர்க்கு எளியோனே, எந்த ஊரில் நான் அவமானப்பட்டேனோ அந்த ஊரிலேயே என்னை தேரேறி வரச் செய்து ஆட்கொண்டாயே. இதற்கு மேல் நான் மண்ணில் இருக்கலாமா? உன்னருகில் அமர்ந்து ஊர்வலம் வந்த நான் இனி தரை இறங்கி நடக்கலாமா? இதோ என் உயிர், எடுத்துக்கொள். உயிரற்ற என் சடலம்தான் தேர்விட்டு இறங்க வேண்டும். இது கமலேசர் மீது ஆணை, எங்கள் தியாக சிந்தாமணி மேல் ஆணை என்று பிரார்த்தித்தாள். ஊரை வலம் வந்த தேர் நிலை வந்து சேர்ந்தது. பழுத்த பழம் காம்பை விட்டு நீங்கியது. ஆம், சிவத்தை நோக்கி கொண்டியின் ஆன்மா விரைந்தது. மக்கள் கூட்டம் கதறியது. மன்னன் தான் கொடுத்த சத்தியத்தின்படி திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை காவிரி கரைக்கு கொண்டியின் சடலத்தை கொண்டு சென்றான். தகனம் செய்தான். வழியெங்கும் விநாயகர் ஆலயங்கள் அமைத்தான். அவை இன்றும் கொண்டியின் தியாகத்தை நினைவு கூறுகின்றன. இனி ஆழித்தேரை அலங்கரிக்கும் உரிமை கொண்டியின் வம்சாவளியினருக்கே. அது மட்டுமல்ல, தேரின் வடத்தை முதலில் பிடித்து இழுக்கும் முதல் மரியாதையும் அவர்களுக்கே என்றும் அறிவித்தான் சோழராஜன். அது 19ஆம் நூற்றாண்டு வரை நடைபெற்று வந்தது. கொண்டியின் வம்சாவளியினருக்கு சோழன் அளித்த நிலமும் கொண்டித்தோப்பு என்று திருவாரூர் அருகே இன்றும் இருக்கிறது. திருவாரூர் அருகே ஓடும் நதிக்கு கொண்டி என்றே பெயர். திருவாரூர் செல்லும் பக்தர்கள் இனி தியாகேசனுக்கு அருகில் இருக்கும் கொண்டியையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆழ்ந்த பக்திக்கு கொண்டி ஓர் அழுத்தமான அடையாளம் என்ற இந்த அருமையான பதிவினை, உண்மை கதையினை இன்றைய சிந்தனையாக்கி இனிய காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.